கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என்னோட பேர் விஜயலக்ஷ்மி. இவங்க என்னோட ஹஸ்பண்ட் ராஜேஷ். இது என்னோட ஃபர்ஸ்ட்டு சன் வந்து ஜோர்டன் ஜோயல். நாங்க பம்மல்லேருந்து வந்துட்டுருக்கோம். லாஸ்ட் 1 இயரா இங்க வந்துட்டுருக்கோம். இந்த சபைக்கு நாங்க வந்துட்டுருக்கோம். இப்போ வந்து டிசம்பர் மந்த்லயே நான் கன்சீவ் ஆயிட்டேன். இங்க பொருஷாக்கத்துலேருந்து நாங்க இங்க வந்திருக்கோம். பாப்பா வந்து 7 மந்த்ஸ் இருக்கும்போதுலேருந்தே எனக்கு ப்ராப்ளம் ஆயிருச்சு ப்ரெக்னன்சில. ஃப்ளூயிட் வந்து ட்ரெயின் ஆயிட்டே இருந்துச்சு. அப்புறம் டாக்டர் சொன்னாங்க, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகணும். இந்த மாதிரி வந்து 1 வீக் அட்மிட் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. இந்த மாரி ஹாஸ்பிட்டல், வீடு இப்படியே போயிட்டே இருந்துச்சு. ரொம்ப கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் இருக்கும்போது வந்து 8 மந்த்ஸ் ஸ்டார்ட்டிங்லேயே பாப்பா வெளிய எடுத்துறணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் பாப்பாக்கு வந்து ப்ரீத்திங் இஷ்யூ இருக்கும். எனக்கு எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி டாக்டரும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கடவுள்கிட்ட ரொம்ப வேண்டினேன். அப்புறம் இந்த சபைக்கும் வந்து நான் வேண்டினேன். அதுக்கேத்த மாரியும் பாஸ்டர் வந்து அந்த வசனம் மூலியமாவும் என்கூட பேசினாரு. பைபிள் மூலியமா என்கிட்ட பேசி ரொம்ப நான் பிரார்த்தனையில இருக்கும்போது, டாக்டர் வந்து நாளைக்கு வந்து பாப்பா வந்து வெளியில எடுத்துறலாம். பட் வந்து ப்ரீடம் பாப்பாவா தான் இருக்கும் உங்களுக்கு. நியோநாட்டல்ல வந்து வேளச்சேரியில இருக்க ஹாஸ்பிட்டல்ல 2 நாள் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் எவ்வளோ ப்ரேயர் பண்ணேன். அங்க போகக்கூடாது அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ணேன். பட் பீடியாட்ரிஷியன் வந்து சொல்லியிருக்காங்க 2 நாள் அங்க வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நாங்களும் ஓகே சொல்லி 2 நாள் அங்க கொண்டு போய் வச்சுட்டாங்க பாப்பாவ. 3வது நாள் தான் பாப்பா என்கிட்ட வந்தது. ப்ளஸ் நல்லாவும் இருந்துச்சு. 2 கேஜி பாப்பா வந்து பர்த் வெயிட் இருந்துச்சு. பாப்பாவும் நல்லா இருந்தது. பாப்பா வந்து நல்லா பால் குடிச்சா தான் நாங்க இது பண்ணுவோம், டிஸ்சார்ஜ் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. அந்த நிலைமையில நான் கடவுள்கிட்ட அங்க வேண்டுனேன். ஹாஸ்பிட்டல்லயே நான் வந்து பைபிள் வாசிச்சு நான் கடவுள்கிட்ட அழுது ப்ரேயர் பண்ணேன். கடவுளே இங்க சீக்கிரமா என்ன வெளிய இங்கேருந்து எடுத்துட்டு போயிடணும் அப்படின்ட்டு. ப்ளஸ் இன்னொன்னும் இருக்கு. எங்ககிட்ட வந்து அந்த அளவுக்கு தான் வந்து நாங்க சி செக்ஷன்றதால அந்த அளவுக்கு தான் நாங்க வந்து மணி ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அதுக்கு மேல இல்ல. இந்த டேஸ் வந்து நெறைய போயிட்டே இருந்ததால வந்து டபுளாவும் ஆயிருச்சு. பாப்பாக்கு அங்க வேளச்சேரியில பாப்பாவ கொண்டு போன இடத்துலயும் ஒரு நாளுக்கு 15,000 அப்படின்ட்டு ஆயிருச்சு. ஸோ வந்து டபுள் ஆஃப் த அமௌண்ட் எங்களுக்கு வந்துருச்சு. ஸோ அமௌண்ட்டும் எங்ககிட்ட அந்த அளவுக்கு இல்ல. ஸோ கடவுள்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணி, கடவுள்கிட்ட அழுது நானும் இவரும் வேண்டுனதால எங்களுக்கு கடவுள் அற்புதமா எங்களுக்கு இந்த அமௌண்ட்டும் குடுத்தாரு. பாப்பாவும் நல்லா ஆரோக்கியமா நாங்க வீட்டுக்கு கொண்டு போனதுக்காக நன்றி ஏசப்பா. இந்த சான்ஸ் எங்களுக்கு குடுத்த பாஸ்டர் ஐயாக்கும், இந்த சபைக்கும் கோடான கோடி ஸ்தோத்திரம். நன்றி. ஆமென்.